காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி ரொம்பவே பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தது. அப்ப அவர் என்கிட்ட ரொம்பவே அன்பா லவ்வபிளா அப்படிதான் இருந்தாரு. சடன்லி அவருக்கு என்னாச்சு, எதனால அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. அவர்கிட்ட கேட்டாலும் அது கண்டிப்பா பதில் சொல்ல போகாது. சிடுமூஞ்சு, சரியான சிடுமூஞ்சு. கடவுளே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு புருஷனை எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம அபியோட அப்பா கேட்டுறாங்க. அபியோட அப்பா கேட்டுட்டு, என்னம்மா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை தானே, என்னுடைய கட்டாயத்தினால தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராகவ் மாப்பிள்ள உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அபி ராகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ராகவ் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் அரகண்ட் தான், முட்டாளா முரட்டுத்தனமா இருப்பாரு. ஆனா அவர் ரொம்பவே நல்லவர்ப்பா. அவர் மேல நீங்க எந்த ஒரு கரிசனமும் நீங்க பண்ண வேண்டாம். அவர் என் மேல அன்பா பாசமா கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அபி ராகவை பத்தி ரொம்பவே பாசிட்டிவா சொல்றாங்க. இது எல்லாமே ராகவ் கேட்டுட்டு, இவ இப்படி பேசுறா, ஆனா வெளியில முரளி கூட அஃபேர்ல இருக்கா, இவளை எப்படி நம்புறது, நம்பாம இருக்க முடியல. எனக்கு இவ மேல கோபம் வருது. இருந்தாலும் அந்த கோபத்தை என்னால அவன் மேல காட்ட முடியல. அவன் முகத்தை பார்க்கும்போது நான் கரைஞ்சே போயிடுறேன். எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னு அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ராகவ் இதை எப்படி கிளாரிஃபை பண்ண போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.